ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் பண வரவை தரும் சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு. இந்த சதுர்த்தி திதி அப்படின்றது விநாயகர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள். அதிலேயும் சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு அப்படின்றது அதோட பெயர்லேயே இருக்கிறது போல் நம்முடைய சங்கடங்களை முழுவதுமாக தீர்க்கக்கூடியதுங்க. அப்படியான சங்கடஹர சதுர்த்தி வரக்கூடிய நாட்களை பொறுத்து அதனோட சிறப்பு மேலும் மேலும் அதிகரிக்கும். அந்த வகையில் வியாழக்கிழமையில் வர சங்கடஹர சதுர்த்தியை குபேர சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகரை எளிமையான முறையில் வீட்டில் நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய சங்கடங்களான துன்பம், துயரம், கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும். குபேர சங்கடஹர சதுர்த்தியில் விநாயக பெருமானை வழிபடும் போது விநாயக பெருமானோட அருளாசியோடு சேர்த்து குபேரரோட அருளும் சேர்த்து நமக்கு நல்லதொரு வளமான வாழ்க்கை விநாயக பெருமானோட ஆசையால் நமக்கு கிடைக்குங்க. பண வரவை தரும் குபேர சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு இன்றைய தினம் வியாழக்கிழமை மாலை 5:30 மணிக்கு மேலே தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் சங்கடஹர சதுர்த்தி திதி இருக்குங்க. சதுர்த்தி திதி வழிபாடு அப்படின்றது மாலை 6 மணிக்கு மேலே செய்யக்கூடியது. அதனால் இந்த வழிபாட்டை இன்றைய தினம் வியாழக்கிழமை மாலை 5:30 மணிக்கு மேலே செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இந்த வழிபாடு செய்வதற்கு உங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகர் படத்தை தொடச்சி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு மலர் சூட்டி ரொம்ப அழகாக விநாயகர் பெருமானை அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ அத்தனை அபிஷேகம் பண்ணிக்கோங்க. எளிமையான தெய்வம் யாருன்னா நம்முடைய விநாயகர் பெருமான் தாங்க. சுத்தமான தண்ணியில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் போட்டு அபிஷேகம் பண்ணால் கூட போதுங்க. அவரோட பரிபூரண அருளாசி நமக்கு கிடைக்கும். அதோடு அவருக்கு முக்கியமாக வைக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா அருகம்புல். ஒரு அருகம்புல்லாவது சிலையோ படமோ இருந்தால் அதுக்கு முன்னாடி வைக்கணுங்க. அவருக்கு முன்னாடி ஒரு அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், நெய் இந்த 3ல் எது கிடைச்சாலும் அவருக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க. முக்கியமாக தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி விநாயகருக்கு முன்னாடி, அதாவது விநாயகரை நோக்கி தீபம் எரியிற மாதிரி வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதோட விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியம் அவல் பொரி கடலை வைக்கலாம், கொழுக்கட்டை செஞ்சு வைக்கலாம், சுண்டல் வைக்கலாம். உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வைக்கலாங்க. எதுவுமே செய்ய முடியாத பட்சத்தில் ஒரே ஒரு வெள்ளைக்கட்டியாவது விநாயகருக்கு முன்னாடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ தாங்க ஒரு முக்கியமான விஷயமே, அதாவது குபேர சங்கடஹர சதுர்த்தி நம்மளுடைய பணப்பிரச்சனைகள், கடன் தொல்லை இதெல்லாம் தீரணும் அப்படின்றதுக்காக விநாயகருக்கு முன்னாடி சிலையோ இல்லை படம் வச்சுருக்கீங்க, தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்க, அதுக்கு முன்னாடி 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு பணப்பிரச்சனை, கடன் தொல்லை அனைத்து சங்கடங்களும் தீரணும் அப்படின்னு மனசார விநாயகரை வேண்டிக்கோங்க. உங்கள் இடது கையில் ஏலக்காயை வச்சுட்டு வலது கையால் மூடிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை விநாயகருக்கு முன்னாடி வைங்க. அந்த வேளையில் விநாயகர் அகவல் படிக்கணுங்க. யார் ஒருவர் தினமும் இந்த விநாயகர் அகவலை தொடர்ந்து படிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் சங்கடம் அப்படின்ற வார்த்தைக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படியான இந்த அகவலை இன்றைய தினத்தில் சதுர்த்தி வழிபாட்டின் போது சொன்னால் மிகப்பெரிய பலனை பெறலாம். இந்த வழிபாடு முடிந்த பிறகு உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் விநாயகர் ஆலயத்திற்கு போயிட்டு விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அதாவது அந்த சங்கடஹர சதுர்த்தி அப்போ அபிஷேகங்கள் நடக்கும். உங்களால் என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ, பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி இப்படி எது கிடைக்குமோ அந்த பொருளை நீங்கள் வாங்கி விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது அதனோட பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்குங்க. அதுவும் இந்த சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டின் போது நீங்கள் கொடுக்கும்போது பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சங்கடங்களை தீர்த்து உங்களை நல்ல வழிகாட்டும் அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மைங்க. இது உங்கள் வழிபாட்டை மேலும் பயனுள்ளதாக மாற்றும். விநாயகருக்கு வைத்து படைத்த இந்த ஏலக்காவை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாங்க, இல்லை நகை வைக்கிறீங்க அந்த இடத்துல வைக்கலாம், இல்லை உங்கள் வேலெட்டில் போட்டு வைக்கலாம், பர்ஸில் போட்டு வைக்கலாம். அது நல்ல பண வரவு ஈர்த்து கொடுக்கும். ஏலக்காய் அப்படின்றதே மகாலட்சுமிக்கு உரிய பொருள். பணத்தை ஈர்க்கும் பொருளில் முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா ஏலக்காங்க. இந்த வழிபாட்டை இன்றைய தினம், அதாவது வியாழக்கிழமை தொடங்கி தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் செய்யணுங்க. 48 நாட்களும் 2 ஏலக்காவை தினந்தோறும் வைக்கணுங்க. அதை சமையலில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிடவும் செய்யலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஏலக்காய் ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. உங்களுடைய தடைகள், பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, குழப்பம், அதாவது கடன் தொல்லை இந்த எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பொதுவாகவே நிறைய பேர் தாந்திரிகமாக செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஏலக்காய். ஏதாவது ஒரு தொழில் சம்மந்தமாக பேச போகிறோம்,
இல்லை பண விஷயமாக பேச போகிறோம், சொத்து வாங்க போகிறோம், அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு ஒரு பக்கம் சைடில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து அதனோட சுவையை வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய டேஸ்ட்டை வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தைக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வரும், ஒரு வசியத்தன்மை வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பண வரவுக்கான ஒரு வழியை வந்து அந்த ஏலக்காய் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வேணால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஏலக்காய் வாயில் போட்டுக்கோங்க, ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அது துப்பக்கூடாதுங்க. அது விதையை நம்ம கடித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக கடித்து சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே ஏதாவது ஒரு நல்ல விஷயமா பேச போகிறீங்க அப்படின்னா பேசி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு தொடங்குற இந்த வழிபாட்டை தினந்தோறும் 48 நாள் 2 ஏலக்காய் வச்சு விநாயகருக்கு முன்னாடி ஒரு நெய்வேத்தியமாக ஒரு வெள்ளைக்கட்டி வைங்க, இல்லைனா சக்கரை வைங்க, அவல் பொரி கடலை வைங்க, ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுருங்க. ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த வழிபாட்டை செஞ்சுக்கிட்டே வாங்க. 48 நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சி கேட்டிங்களோ விநாயகர்கிட்ட அது கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா ரொம்ப எளிமையான தெய்வம், எளிமையான வழிபாடு. விநாயகர் மேலே பாரத்தை போட்டு ஒரு தரம் செஞ்சு தான் பாருங்களேன். பெண்களாக இருந்தால் அந்த மாதவிடாய் டைமில் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சி அந்த வழிபாட்டை செய்யலாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பயனடையட்டும். இதே மாதிரி எளிய ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.